இமாகம் ருத்ராய தவசே கபர்தினே க்ஷயத்வீராய பிரபராமகே மதிம் யதா நஸ் சவசத்விதே சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டம் கிராமே அஸ்மின் அநாதுரம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தவசே அப்படின்னாலே பலமாக இருக்கிறவர், கபர்தினே ஜட்டாதாரியாக இருக்கிறவர், க்ஷயத்வீராய கண்ட உடனேயே யாரையும் பார்த்து எதிரின்னு வந்துட்டான்னா ஆனால் பார்த்தது மாத்திரத்திலே நாசம் பண்ணிடுவார். அப்படி ருத்ராய சம்சார துக்கத்தை நிவர்த்தி செய்கிறவருக்காக இருக்கிறவர் அந்த பரமேஸ்வரன் பொருட்டு இமாம் மதிம் மானசிகமான தியானம் பூஜை இவற்றை பிரபுராமகே விசேஷமாக நம்ம பக்தி செலுத்தி தியானம் பண்ணுறோம். யதா எந்த பிரகாரமாக செஞ்சால் நகா எங்களை சேர்ந்த தீபதே 2 கால் பிராணிகளுக்கும் சதுஷ்பதே 4 கால் பிராணிகளுக்கும் சம்னா சுகம் அசத்து உண்டாகுமோ அஸ்மின் கிராமே தாங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் உள்ள விஸ்வம் எல்லா பிராணிகளுக்கும் புஷ்டம் புட்டி உள்ளவைகளாகவும் புட்டினன் குறையே இல்லாமல் இருக்கிறதாகவும் அநாதுரம் வியாதியற்றவைகளாகவும் அசத்து இருக்குமோ அவ்விதம் மானசீகமாக தியானம் பூஜை இவற்றை நாம் செய்கிறோம். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இங்கே தன்னை சேர்ந்த மனித வர்க்கங்கள் மிருக வர்க்கங்கள் சுகமாக இருப்பதோட தன் கிராமத்தில் உள்ள பிராணிகள் அனைவரும் சுகமாக இருப்பதற்காக ஸ்ரீ பரமேஸ்வரனை மனதில் போட்டுக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார். கிராமத்திலோ நகரத்திலோ ஒருவன் ருத்ரபாராயணம் செஞ்சு வருவானே ஆனால் அங்குள்ள அனைவருக்கும் வியாதியோ வறுமையோ திருடர்களுடைய பாதையோ உண்டாகாது. ஏன்னா ஒரு புராண வச்சனம் இருக்குது. என்ன அப்படின்னா, ருத்ராத்யாயி வசேத்யத்ர கிராமே வா நகரேபி வா வியாதிர் துர்பிக்ஷசோராதி பாதா தத்ர ந ஜாயதே. சமஸ்த பிராணிகளுக்கும் சமஸ்த சுகங்களையும் அளிக்கும் திறமையோடு இருக்கிறவர் அவர். இது பரமேஸ்வரன் என்பதை ருத்ராய தவசே முதலிய 4 விசேஷணங்களை போட்டு இந்த கருத்தை தெரிவிக்கிறார். ருத்ராய அப்படின்னாலே என்ன சொன்னோம், ஜனனம் மரணம் என்னும் மின்சார துக்கத்தை நிவர்த்தி செய்கின்றவருக்கு வாழ்நாளில் ஏற்படும் சில துன்பங்கள், அதுவும் அவளுக்கும் வரும் துன்பங்கள், அந்த துன்பங்களை நிவர்த்தி செய்வதில் சிரமம் உண்டோ? டெஃபினட்டாக இருக்காது. தபசே அதற்கேற்ற பலமுள்ளவர் என்று பட்டபாஸ்கரர் சாயன பாஷ்யங்களில் வியாக்கியானம் செய்கிறார். அபினவசங்கர பாஷ்யத்தில் தபசே அப்படின்னு பாடத்தை வச்சுட்டு ஞானசக்தியுடன் இருக்கிறவர் அப்படின்னு பொருள் சொல்கிறார். கபர்தினே மற்ற எவராலும் செய்ய முடியாத காரியங்களை செஞ்சு முடிக்கிறார் என்பது இந்த சொல்லிலேருந்து தெரிகிறது. கம் அப்படின்னா கங்கா ஜலம், மர்தயதி பாலயதி இது கபர்தா. ஜட்டாஜூட்டகான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சஹா அஸ்ய அஸ்தி இது கபர்தி, வேறு யாராலும் தாங்க முடியாத ஆகாயத்திலிருந்து விழுந்த கங்கா பிரவாகத்தை பரமேஸ்வரன் ஒருவனே சிரசில் தாங்கி ஜடைகளால் அதை கிரகித்தார் அப்படின்னு தெரியும். க்ஷயத்வீராய அப்படிங்கிறதுனால நிகரற்ற வீரியம் உள்ளவர் அப்படின்னு தெரியுது. இவ்வளவு மகிமைகளோடு கூடிய பரமேஸ்வரனிடம் அனைவருக்கும் சுகம் ஏற்படணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் மிகவும் பொருத்தமானது. மிருடானோ ருத்ரோ தனோ மயஸ்கிருதி க்ஷயத்வீராய நமசா விதேம தே எச்சம் சயோச்ச மனுராய ஜெயபிதா ததஸ்யாம தவ ருத்ர பிரணீதௌ. ருத்ரனே, பரமேஸ்வரனே, நகா எங்களை மிருட வேண்டியவற்றை அழித்து உலகில் சுகமாக இருக்கும்படி செய்ய, மறுபடியும் சுகமாக இருக்க செய்யுங்கிறது தான் திருப்பி வேண்டிக்கிறான். உத
உத்தர்னா சாதாரணமாக என்ன சொல்லுவோம், அல்லதுன்னு அர்த்தம் சொல்லிவிடுவோம். இது இங்கே உத்தர்னா மேலும்னு அர்த்தம். நஹா எங்களுக்கு மயஹா மோட்சத்தை கிருதி கொடுங்கள். க்ஷயத்வீராய மிகவும் வீரியமுள்ள எங்கள் பாபத்தை அழித்து தே தங்களுக்கு நமசா விதேமா நமஸ்காரங்களை செஞ்சு பிரார்த்திக்கிறோம், போற்றுகிறோம். பிதா எங்களுக்கு தகப்பனை போன்று இருக்கிறீர்கள், மனுவானவராக இருக்கிறீர்கள். எத்து சம்ச யாதொரு விஷய சுகத்தையும் யோச்ச துக்க சம்பந்தமற்ற மோட்சத்தையும் தவ பிரணீதௌ தங்களுடைய அருள் ஏற்பட்ட காலத்தில் ஆயஜே சம்பாதித்தாரோ தத்து அதெல்லாம் ருத்ரைய பரமேஸ்வரா அஸ்யாம தங்களுடைய அருளால் நாங்களும் அடைகிறோம் அப்படின்னு அர்த்தம். யோ யூயதே துக்கேன வினா பூயதே இது யோ துக்காசம்மினம் சுகம் மோட்ச இத்யர்த்தः. அர்த்தம், பரமேஸ்வரா பசு புத்திரன் தனம் தானியம் முதலியவற்றை அளித்து உலகில் எங்களை சுகமாக வாழும்படி செய்யணும்னு சொன்னோம் இல்லையா, அதோடு மட்டும் இல்லாமல் மோட்ச சுகத்தையும் அளிக்கணும். பாப்பங்களை செஞ்சவர்களுக்கு மோட்சத்தை எப்படி அளிக்க முடியும் அப்படின்னு யோஜனை பண்ண வேண்டாம் பரமேஸ்வரா. நாங்கள் தங்களை வணங்கி போற்றுகின்றோம். நாங்கள் செஞ்ச பாபம் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் தங்களை வணங்கிய பின் அது எங்களை விட்டு அகன்று விடாதோ. க்ஷயத்வீராய அப்படிங்கிறதுக்கு பரமேஸ்வரனை கண்ட உடனேயே விரோதிகள் எழுந்து விடுகிறார்கள் என்று நம்ம முன்னாடியே பொருள் சொல்லியிருக்கோம். அல்லது அவரை வணங்கியவுடன் மிக வீரியமுள்ள பாபங்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன என்றும் பொருள் கொள்ளலாம். உன் முகத்தை பார்த்த உடனே நெத்தியில் எழுதின விதியெல்லாம் போயிடுறது அப்படின்லாம் ஸ்லோகங்கள் இருக்கு. பரமேஸ்வரனுடைய அருளால் ஐகிக ஆமுஷ்மிக சுகங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதாவது இகலோகத்தில் இருக்கக்கூடியது இங்கே, அப்புறம் மேல் லோகத்துலேயும் நமக்கு எல்லா சுகங்களும் கிடைக்கும். இன்று நேற்று ஏற்பட்டதில் பரம் பராப்பிராப்தம் எல்லாமே இன்னைக்கு நேற்றுக்கின்னு உண்டாகல. சமஸ்த பிரஜைகளுக்கும் தகப்பனாயும் வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் பிரஜைகளுக்கு உபதேசித்து வருமான மனு, அந்த மனுவாகவும் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதனால் பரமேஸ்வரனுடைய அருளால் எல்லாமே ஐகிக ஆமுஷ்மிகம் சுகத்தை அடைந்தாரோ எல்லாரும், அதையெல்லாம் நாங்களும் அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டேன். இப்போ 3, 4 இவ்விரண்டு இருக்குகளும் ஒரே மந்திரம்தான். இப்போ நம்ம சொன்ன மந்திரம் இருக்க 3வது மந்திரம் 4வது மந்திரம் ரெண்டும் ஒரே இருக்கு தான். இதுக்கு ரிஷி மார்க்கண்டேயர், சந்தஸ் ஜெகதி, தேவதை ருத்ரன். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு என்ன தியானம் பண்ணணும் அப்படின்னா, திவ்ய சிம்மாசனாசீனம் தூயமானம் மகர்ஷிபிஹி பிரசன்னவதனம் தியாயேத் சோமம் சோமார்கசேகரம் அர்த்தசேகரம் சோமார்த்தசேகரம். திவ்ய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறவராகவும் மகர்ஷிகளால் துதிக்கப்பட்டவராகவும் மலர்ந்த முகத்தை உடையவராகவும் அர்த்தச்சந்திரனை சரிசல் வச்சுருக்கக்கூடியவராகவும் பார்வதியோட கூடிய பரமேஸ்வரனாகவும் நம்ம தியானம் பண்ணணும். இதனுடைய தியானத்தினால் என்ன பலன்னா, பசு பட்சி முதலியவற்றின் நன்மைகள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பசு பட்சிகள் சில பிராணிகள் இருக்க அத்தனைக்கெல்லாம் நன்மை வரணுங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை சொல்கிறோம். மானோ மகாந்தம் உதமானோ அத்பகம் மான உட்சந்தம் உதமான உட்சிதம் மானோவதீஹி பிதரம் மோத மாதரம் பிரியா மானஸ்தனுவோ ருத்ர ரீரிஷா. ருத்ர இது ரொம்ப முக்கியமான மந்திரம். அது ருத்ர ஏ பரமேஸ்வரா, எங்களை சார்ந்த மகாந்தம் வயதான மனிதரையும் உத மேலும்
நகா எங்களுடைய அர்பகம் குழந்தைகளையும், நகா எங்களைச் சேர்ந்த உட்சந்தம் யமுன பருவத்தில் இருக்கிறவர்களையும், உத மேலும் நகா எங்களைச் சேர்ந்த உட்சிதம் கர்ப்பத்தில் உள்ள சிசுவையும், மாரீரிஷா வியாதி முதலியவற்றால் ஹிம்சைகளை அனுபவிச்சுருக்கு இல்லையா, அதனால் அப்படிங்கிறது ஒரு வியாதி, அதனால் ஹிம்சிக்காதீங்க, அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வரக்கூடாது இந்த வியாதியெல்லாம். நகா எங்களுடைய பிதரம் தந்தையை, மா அவதீஹி அவர்களுக்கு எந்த விதமான கட்டங்களையும் கொடுக்காதீர்கள், பீடிக்காதீர்கள். உத மேலும் மாதரம் தாயை, மா அவதீஹி அவர்களையும் பீடிக்காதீர்கள். தந்தை தாய் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. நகா எங்களுடைய பிரியாகா பிரியமான, தனுவகா உடல்களை, எங்களுக்கு பிரியமாக எந்தெந்த உடல் இருக்கோ அந்த உடல்லையும், மாரி ரிஷகா ஹிம்சை பண்ணாதீங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, தன்னை சேர்ந்த கிழவர், பாலன், வாலிபன், கர்ப்பத்தில் உள்ள சிசு, தந்தை, தாய் இவர்களை ஹிம்சிக்கல் ஆகாது என்பதோட தன்னை சேர்ந்தவர்களின், அதாவது கிழவர் முதலியவர்களையும் ஹிம்சிக்கலாகாது என வேண்டிக் கொள்வதன் பொருட்டு நகா என்று பகுவஜன பிரயோகம் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்குன்னு வேண்டிக்கிறோம், எனக்குன்னு சொல்லாமல். இந்த மந்திரத்தில் மா நகா என்று ஒரு தடவை இருந்தாலே அனைவரையும் ஹிம்சிக்க ஆகாது என்று கிடைச்சிரும். இருந்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுடைய அதிக பிரியத்தினால மகாந்தம், அர்பகம் முதலிய உறவினர்களை குறிப்பிடும் எல்லா சொற்களோடும் மானஹா அப்படின்னு சேர்த்து ஒவ்வொரு தடவையும் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தடவை சொன்னாலே போருன்னா கூட. இந்த மந்திரத்துக்கு ரிஷி பிருகு, சந்தசு ஜெகதி, தேவதை நந்தீஸ்வரர் ரூபம் கொண்ட ஸ்ரீருத்ரன், நந்தீஸ்வரர் ரூபத்தில் வர்றார். தியானம் எப்படி அப்படின்னா, பாலேந்து மகுடம் தேவம் தருணாதித்ய விக்கிரகம் ஜாயேன் நந்தீஸ்வராகாரம் கணேஸ்வர சமாபுருதம். இளம்பிறைய சரசில் அணிந்து இருக்கிறவர், சூரியனை போல பிரகாசிக்கும் உடலை உடையவர், கணாதிபதிகளால் சூழப்பட்டவருமான நந்திகேஸ்வரன் உருவம் கொண்ட பரமேஸ்வரனை தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மந்திர ஜபத்தினால தன்னை சேர்ந்தவர்களுக்கு எல்லாவற்றிலும் அமைதி உண்டாகும். அதனால் யாராவது உற்றார் உறவினர் எல்லோரும் இருக்கா, நமக்கு பிரியமாக இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு வியாதியோ ஏதோ கஷ்டமோ வந்துடுதுன்னு சொன்னால் இந்த மந்திரத்தை நிறையா தடவை சொன்னாக்கா அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்மை பிறக்கும். அதனால் பிறருக்காக செய்யக்கூடிய ஒரு நன்மை இது.